வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு வியாபார வாய்ப்பை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் டேவிட். ஸோ இந்த கம்பெனியில் 16/1/2019 அன்னைக்கு இணைச்சிக்கிட்டேன் என்ன. ஸோ இணைச்சது மூலியமாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் சம்பாரித்து இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வியாபாரத்தை நம்ம எப்படி பண்ணணும், எதுக்காக இந்த வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம்லேருந்து பிரிஞ்ச கிளை தான் சக்ஸஸ் டீம். ஸோ இந்த சக்ஸஸ் டீம்லேருந்து பிரிஞ்ச கிளை தான் மில்லினியர் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு டீம். ஸோ இந்த 3 டீம் சார்பாகவும் உங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 வகையான ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது எனக்கு எது இம்பார்ட்டன்ட், ஒருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்கும் இல்லையா, ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆசையை தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ முதல் ஆசை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்றவங்க இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம். ரெண்டாவது, எனக்கு ஹெல்பிங் மைண்டு, ஸோ நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மைண்டு அப்படின்னு சொல்லி இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர், நான் யாருக்கு கீழே அடிமையாக வேலை செய்யக்கூடாது, நான் இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட், ஒரு 30 வயசில் 35 வயசில் எனக்கு ரிட்டைர்மெண்ட் வேணும், நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, ஸோ நான் வேலைக்கு போகாமல் எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது மூலமாக எனக்கு வருமானம் வரணும் அப்படின்றவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ அதை தாண்டி பர்சனல் டெவலப்மெண்ட், நான் இன்னும் கொஞ்சம் வளரணுங்க, என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்கம், இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வருமானம் எனக்கு பத்தலை அப்படின்றவங்க அடிஷ்னல் பிஸ்னஸுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ அதை தாண்டி மோர் ஸ்பேர் டைம், இன்றைக்கி நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா 8லேருந்து 10 மணி நேரம் அதிலே வேஸ்ட் ஆகிடுது, வீட்டுக்கு தூங்குறேன், எல்லாமே கரெக்ட் ஆகிடுது, எனக்கு இன்னும் நிறைய டைம் வேணும் நான் இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு அப்படின்றவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நிறைய காண்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். அதை தாண்டி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் நியூ பிளேசஸ், அதாவது நான் புது இடம், அதாவது இந்த உலகத்தையே நான் சுற்றி பார்க்கணுங்க அப்படின்றவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த 9 கேட்டகரியில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஆக்சஸ் இந்தியா. ஸோ இங்கே எல்லாருமே இந்த ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் உங்களை வரவேற்குது. பிகாஸ் இந்த 9 பேரோட ஆசையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆக்சஸ் இந்தியாவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள். ஸோ முதல்ல நம்ம நாட்டில் இருக்க மக்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 100% மக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கேட்டகரைஸ் பண்ணும்போது 3% லோயர் கிளாஸ் பீப்புள், 91% மிடில் கிளாஸ் பீப்புள், 6% ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், ரிச்சஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல லோயர் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ லோயர் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கனவுகள் இருக்காது, அடுத்து என் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இவங்க இன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வழி கிடைச்சா போதும், நாளைய பற்றின எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் லோயர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், ஒரு வாகனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வரும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற வேலைக்கு எதனா பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு வீட்டு வாடகை இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, கார் டியூ இருக்குது, பைக் டியூ இருக்குது, அப்பா அம்மா செலவு இருக்குது, என் பையன் படிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இதிலேருந்து வெளியே வராமல் தயங்கிட்டே இருப்பாங்க. அதாவது ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்க தயங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் கிளாஸ் பீப்புள். ஓகேங்களா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கும் கிடைக்கும், இவங்க லோயர் கிளாஸில் தான் இருந்திருப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கும் கிடைக்கும், பட் ஆனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்திருப்பாங்க. ஸோ தயாராக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பீப்புள். ஸோ அந்த வட்டத்தை உடச்சி வெளியே ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க, அந்த ரிஸ்க் மூலயமா அதை கற்றுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணாங்க. சக்ஸஸ் பண்ணது மூலயமா இன்றைக்கி ஹையர் கிளாஸ் பீப்புள் பணக்காரங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம லோயர் கிளாஸாக மிடில் கிளாஸாக இல்லை இது ரெண்டுத்துலேருந்து நம்ம அப்பர் கிளாஸ் மாறணும் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு 100% கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அடுத்து இது என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிங்க,
இது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100%. என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அதுக்காக படிக்கிறோம். டாக்டர் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கோப் இருக்கும், நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணும்பொழுது அடுத்த 5 to 10 வருஷத்தில் இந்த பிஸ்னஸ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங்கை தான் நம்ம வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படியும் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோன் எடுங்க, கூகுள் க்ரோம் போடுங்க, 2025 பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, 2022 பெஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலேயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ-காமர்ஸ் தான் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் 2022 and 2025. ஸோ இதை கணிச்ச நாங்கள் 2018 இ-காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் 2016 பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் 2019 20 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கணிச்சிருக்காங்க. அண்ட் 2022 பார்த்தீங்கன்னா 35 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படி என்னென்ன கம்பெனிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைந்த்ரா, ஸ்னாப்டீல், ஓலா, ஊஃபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்களோ இவங்க எல்லாருமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. ஸோ இந்த குவாரண்டைன் டைம்லேயும் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, ஆனால் ஆப் எல்லாம் ஓப்பன்லேயே தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஆப் வச்சுருக்க ஒருத்தரும் இன்றைக்கி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி 1994 அமேசான் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருக்கான். அவர் யூஸ் பண்ணுற ஒரே தடம் இ-காமர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரோயிங் இண்டஸ்ட்ரி தான். இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய கனவு, ஆக்சஸ் இந்தியாவோட கனவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 ஒரு 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். 35 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை கையில் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஜஸ்ட் ஒரு 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்மோடு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா accessindia.com. ஓகேங்களா? ஸோ என்னங்க accessindia.com அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆசை எவ்ரிதிங் இன் ஒன் ஆப். ஸோ இன்றைக்கி ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ சாப்பாடு எல்லாமே வாங்குறதுக்கு, அண்ட் ஓலா, ஊப்பர் காரு, பைக் இது எல்லாமே புக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு ஆப்பு டிஃப்ரெண்ட் ஆப் இல்லைங்களா? இது எல்லாமே ஒரே ஆப்பில் வரணும் இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு முதல் எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு நிறுவனம் தான் accessindia.com. ஸோ இந்த நிறுவனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபி செந்தில்குமார் சார் அண்ட் சிஇஓ பாபு சார். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு 22 வருஷம், ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருக்குது. ஸோ இதை தாண்டி இவங்க கூட 20 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்க ஒரு 12 பேரை மட்டுமே நம்பி இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸோட சென்னை குரோம்பேட்டில் ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸோடு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 40+ பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனி இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ISO சர்டிஃபிகேட் அண்ட் GST நம்பர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனி க்ரோத் வித்தின் 3 இயர்ஸில், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் 10 லட்ச ரூபா சம்பாரித்தவங்க 500+ லீடர்ஸ் இருக்காங்க. 25 லட்ச ரூபா சம்பாரித்தவங்க 300+ லீடர்ஸ் இருக்காங்க. 50 லட்ச ரூபா சம்பாரித்தவங்க 100 லீடர்ஸ் இருக்காங்க. 1 கோடி ரூபா சம்பாரித்தவங்க 8+ லீடர்ஸ் இருக்காங்க. அதை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்தில் 1 கோடி ரூபா சம்பாரித்தவங்க 8+ லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஒரு ஹெட் ஆஃபீஸ், 40 இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ், 1000+ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 2 ஆப் இருக்குது, ஒரு வெப்பேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் 2 பேர், ஏபி செந்தில்குமார், சிஇஓ பாபு சார், இவங்க 2 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கி 1 lakh above பெய்டு கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அண்டு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், 31 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. 127 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் 500 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் 1000 கோர் டீம் லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பில்லராக இந்த கம்பெனியை வடிவமைச்சிட்டு வராங்க. எந்த பில்லரை பிரேக் பண்ணாலும் அடுத்த பில்லர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கம்பெனியை வடிவமைச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓகேங்க. கம்பெனி எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ACCSYS இந்தியான்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வந்துடும். ஸோ இந்த ஆப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு 3 கோட் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரிஸ் வந்துடும்.
மென்ஸ் ஃபேஷன், உமன்ஸ் ஃபேஷன், கிச்சன் வேர், பர்சனல் ஹைஜீனிக், ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ், டாய்ஸ், கிட்ஸ் வேர். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஓகேங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கும் லீஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க இந்த ஆப்பில். அண்ட் நோ நீட் டு பர்ச்சேஸ். எவ்ரி மந்த் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்கள் விருப்பம், நீங்களே வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த கம்பெனியை மார்க்கெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது இந்த கம்பெனியை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ஒரு வியாபார வாய்ப்பும் கொடுக்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து சக்தி மசாலா அப்படின்ற ஒரு கம்பெனியில் டைப் எடுக்கணும் அப்படின்னா 7 லட்ச ரூபா முதலீடு கொடுத்தா தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன், தாம்பரத்தில் இருக்கேன் அப்படின்னா இந்த தாம்பரத்தில் இருக்க ஒரு சரௌண்டிங்கில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கொடுப்பாங்க. லக்ஸ் சோப்பு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு தனியாக நான் பே பண்ணால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட். ஸோ இங்கே நம்மளோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்டும் இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். இந்த கம்பெனியை நம்ம சர்வ நிச்சயமாக அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஆக்சஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிடைக்கும், லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், அண்ட் ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் லைஃப் டைம், நோ ரினிவல். மாதம் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் வருஷம் ப்ரைம் மெம்பர்ஷிப் ரினிவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. லைஃப் டைம் ப்ரைம் மெம்பர்ஷிப். ஒரு வாட்டி நீங்கள் ப்ரைம் மெம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களை ப்ரைம் மெம்பர் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ இந்த கம்பெனி நம்ம ரெஃபர் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு இன்கம் வருது. ஸோ ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸுக்கு நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்காங்க. ஸோ அப்படி என்னங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிஸ்னஸ் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய் 100 PV, 3500 ரூபாய் 60 PV. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5500 ரூபாய் இந்த கம்பெனி கொடுத்து நம்ம ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 5500 ரூபாவை இம்மீடியட்டாக நம்ம வேலெட்டில் வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு வெல்கம் போனஸாக 11000 ரூபாய் கம்பெனி கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி இல்லைங்க எனக்கு 3500 ரூபா போதும் அப்படின்னா 3500 ரூபாய்க்கு 10500 ரூபா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேர் கிட்ட இல்லைங்க நான் கொடுக்குற காசு இங்கே எதுவுமே பொருளே வரல, எனக்கு பொருள் இருக்கிற மாதிரி எதனா ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேர் கிட்ட இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெமி சானிட்டரி நாப்கின். அதாவது ஆக்சஸ் இந்தியா கம்பெனியில் 78% மகளிர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க உடல் நலம் கருதி ஃபெமி சானிட்டரி நாப்கின் பேடை வந்து இந்த கம்பெனியில் ஒரு ஸ்டார்டர் கிட் பேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக் ஃபெமி சானிட்டரி நாப்கின். நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆனயான் டெக்னாலஜி கொண்ட அண்டு ஆலோவேரா கன்சிஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு பேடு தான் இது. ஸோ இதை எப்படி நான் பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7100 ரூபாய் ஒன் டைம் இந்த கம்பெனி நம்ம கொடுக்கும்பொழுது 5100 ரூபாய்க்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. ஃபெமி சானிட்டரி நாப்கின் 12 பேக். ஒரு பேக்கில் 10 பீஸ் இருக்கும். அதோட ரேட்டு 350 ரூபா. 12 பேக்கு கொடுக்குறாங்க. 12 பேக் வந்து 4200 ரூபா. ஃபுட் பேட்ச் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பேக் 1200 ரூபா. அண்ட் மொத்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 10500 ரூபாய்க்கு நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. 7100 ரூபாய் நம்ம கொடுக்கும்போது 10500 ரூபா பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அதை தாண்டி 60 PVயில் 4700 ரூபாய் 4700 ரூபாய் இந்த கம்பெனிக்கு பே பண்ணும் பொழுது 2100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. அண்ட் அதே ஃபெமி சானிட்டரி நாப்கின் 8 பேக் 2800 ரூபாய் ஒர்த்தும், ஃபுட் பேட்ச் ஒரு பேக் 1200 ரூபா ஒர்த்தும், மொத்தம் 4700 ரூபா இந்த கம்பெனி கொடுக்கும்பொழுது 6100 ரூபாய் பெனிஃபிட்டாக இந்த கம்பெனி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கார்மெண்ட் ஸ்டார்டர் பேக். இல்லைங்க எனக்கு இதுவும் வேணாம், வேறு எதனா பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் பேக் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6600 ரூபா நம்ம இந்த கம்பெனியில் ப்ரைம் மெம்பர்ஷிப் பேக் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 6600 ரூபாய்க்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு 2000 ரூபாய்க்கு இந்த ஆப்பில் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஃபுட் பேட்ச் வந்து 2400 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. 6600 ரூபா கொடுக்கும்பொழுது 14000 ரூபாய் ஒர்த்துள்ள பெனிஃபிட்டை நம்ம இதில் எடுத்துக்கலாம். அடுத்து 4600 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4600 ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் கார்மெண்ட் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் பேட்ச் ஒரு 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக 4600 ரூபா கொடுக்கும்பொழுது 7800 ரூபா பெனிஃபிட்டாக கொடுத்துட்றாங்க.
இல்லைங்க எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எந்த வீட்டிலையும் சமைக்காமல் கிடையவே கிடையாது இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராசரி ஸ்டார்டர் பேக் ஒரே ஒரு வாட்டி இந்த கம்பெனிக்கு 6200 கொடுத்து நீங்கள் கிராசரி பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 5000 ஒருத்தர், அதாவது 3800 மளிகை சாமானும் 44 ஐட்டம் 24 கிலோ வெயிட்டில் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்துடும். ஸோ இதை தாண்டி ஒரு 1200 ஃபுட் பேட்ச், மொத்தம் 5000 ஒருத்தர் ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வந்துடும். பேலன்ஸ் இருக்க 1200 பார்த்தீங்கன்னா 3200 டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க நமக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் நான் எப்படிங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கம்பெனியில் நம்ம ப்ரைம் மெம்பர்ஷிப் பெனிஃபிட், அதாவது பர்ச்சேஸ் அட்வான்ஸாக ஒரு 5500 கொடுக்கும்போது கம்பெனி வெல்கம் போனஸாக ஒரு 11000 கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் வாலெட்டில் 16500 ஃபீட் ஆகிடும். ஸோ இந்த 16500 நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்ரி மந்த் நீங்கள் கிராசரிஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கிராசரிஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 3000 வச்சுக்கோங்க. ஒரு 12 மாதத்துக்கு வாங்கும்போது 36,000 நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. கரெக்டுங்களா? இதே 3000 ஒர்த்துள்ள பொருள் ஆக்சிஸ் இந்தியாவிலும் இருக்குது, நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஆனால் நீங்கள் பே பண்ணும்பொழுது 2500 பே பண்ணால் போதும், 3000 ஒருத்தோட பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ 12 மாதம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 30,000 தான் நம்ம செலவு பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 6000 பெனிஃபிட்டாக எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த 6000 பெனிஃபிட்டை தான் நம்ம அந்த ஆக்சஸ் வாலெட்லேருந்து லெஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது முதல் வருஷம் 6000 போச்சு அப்படின்னா கூட 2வது வருஷம் பேலன்ஸ் 10,500 நமக்கு பெனிஃபிட்டாக கையில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கொடுக்குற காசுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை வச்சு நம்ம இந்த கம்பெனியில் பொருள் வாங்க அதுலேருந்து நம்ம கொடுத்த காசை கொஞ்சமாக லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனோட பெனிஃபிட் இதுதான். ஸோ இதை தாண்டி இதில் எதனா நீங்கள் ஒரே ஒரு பேக், கிட்டத்தட்ட நான் ஒரு 7 பேக் சொல்லியிருப்பேன், இதில் எதனா ஒரே ஒரு பேக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 10 வகையான பெனிஃபிட் இருக்குது. அப்படி என்னென்ன 10 வகையான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பெனிஃபிட், நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அவ்வளோ காசுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துட்றாங்க. 2வது விஷயம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க. 3வது, நீங்கள் லைஃப் டைமுக்கும் ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப், மாதம் பொருள் வாங்கணும், வருஷம் ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே இங்கே கிடையவே கிடையாது. அண்டு லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஃப்ரீ டெலிவரி தான், டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியாவோட ஃப்ரான்ச்சைசி. ஸோ சக்தி மசாலா ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா 7 8 லட்ச ரூபா கொடுக்கணும். ஆக்சஸ் இந்தியாவில் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா வெறும் 5500 கொடுத்தா போதும். எல்லா பொருளும் நம்ம ஆப்பில் இருக்கும். இந்த ஆப்பை நம்ம மார்க்கெட் பண்ணால் போதும். அண்ட் லைஃப் டைம் அட்மின் சர்வீஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஸோ யாரெல்லாம் வேலைக்கு வரா, கம்பெனியோட மெயின்டெனன்ஸ், கடையோட மெயின்டெனன்ஸ், கரண்ட் பில், இது எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் ஆனால் ஆக்சஸில் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும் போது இது எல்லாமே கம்பெனி பார்த்துக்குது. ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் இதுக்கு ஃப்ரீ அட்மின் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் லைஃப் டைம் பர்ச்சேஸ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தராங்க. அதாவது என் வீட்டுக்கு நான் வாங்குகிற பொருளுக்கே ஒரு வகையான இன்கம் கொடுக்குறாங்க. இதை தாண்டி லைஃப் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 5500 ஒரு வியாபார வாய்ப்பு இன்றைக்கி நம்ம கையில் தூக்கி கொடுக்குறாங்க. இதை தாண்டி 9வது பெனிஃபிட்டு, ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப். நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ராவல் டு த நியூ பிளேசஸ். ஸோ இங்கே ஃபாரின் ட்ரிப்ஸும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவைலபிள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஒரு வாட்டி, நேஷ்னல் ட்ரிப் 3 வாட்டி அவைலபிள் இருக்குது. அண்ட் ரெகுலர் யூசேஜ் ப்ராடக்ட்ஸ். 10வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ரெகுலர் யூசேஜ். ஒரு குடிசை வீட்டுக்கு போனாலும் 10 ரூபா சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம அங்கே வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கிட்டு நீங்கள் எடுக்கிறது மூலிமா இந்த மாதிரி 10 வகையான பெனிஃபிட்டு உங்களுக்கு முதல்ல கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகேங்க, இதை பிஸ்னஸாக நான் எடுக்கிறேன், எனக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டபுள் அப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம், அவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் அண்ட் ஃப்ரீ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரிப். ஸோ இதில் ரீபர்ச்சேஸ் இன்கம் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் லான்ச் பண்ணலை ரீபர்ச்சேஸ் இன்கம்மை, பட் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் என்னென்னா, நான் ஒரு கிட்டு எடுத்திருக்கேங்க, ஏதோ ஒரு 5000 ஒரு கிட்டு எடுத்திருக்கேன், எனக்கு கீழே 2 பேரை 6600 கிட்டில் நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில்
ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று. ஸோ இது வந்து பைனரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று பேர் மேட்ச் ஆகும்போது ஒன்று சேர்ந்தா 2 இல்லைங்களா, ரெண்டுமே பேர் மேட்ச் ஆகும்போது நமக்கு 1000 ரூபாய் இன்கம் வரும். முதல் வாரம் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்கம் இந்த கம்பெனியில் இன்கம் எடுக்கணும்னா டெய்ல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதாவது நான் மேலே இருக்கேன், எனக்கு கீழே லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ லெஃப்ட்டுக்கு கீழேயோ இல்லை ரைட்டுக்கு கீழேயோ எதனா ஒரு சைடில் ஒரு ஆள் நம்ம டெய்ல் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வீக் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ ஒரு பேர் மேட்ச்சுக்கு 1000 ரூபாய் இங்கே கிடைக்கும், டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ டீம் ரெஃபரல் இன்கம்னா என்னங்க, இப்போ கீழே எக்ஸ்னு ஒரு பர்சன் வந்திருக்காரு, ரைட்டில் ஒய்ன்னு ஒரு பர்சன் வந்திருக்காரு. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் அவர் வந்து ஒரு 10 பேர் கொடுக்குறாரு அடுத்த வாரம். ஒய்ன்ற ஒரு பர்சன் அவர் வந்து ஒரு 10 பேர் கொடுக்குறாரு அப்படின்னா, அண்டு லெஃப்டில் 10 ரைட்டில் 10 பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்கமாக கிடைக்கும். டீம் ஒர்க்கோட இன்கமும் இங்கே அவைலபிள் இருக்குது. கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் இன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்ற பர்சனு 30 பேரை என்ட்ரி கொடுத்துருக்காரு, ஒய்ன்ற பர்சனு 20 பேர் தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்படின்னா எது லோவஸ்ட் கவுண்ட்டோ 20 பேர் மேட்ச் பண்ணி நமக்கு 20,000 ரூபாய் இன்கம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 10 பேரை நெக்ஸ்ட் வீக்குக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய உழைப்பு இந்த இடத்துல கொஞ்சம் கூட வீண் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம். எப்போ வேணால் எப்படி வேணால் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே இன்கம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொடுத்துருக்காங்க இந்த ஆக்சஸ் இந்தியா. ஸோ இதை தாண்டி முதல் லெவல் ரெகக்னைசேஷன் டைமண்ட் டைரக்டர். ஸோ டைமண்ட் டைரக்டர் நான் என்னங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை எக்ஸு இல்லை ஒய்ன்னு ஒரு 2 பர்சன் வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க கூட டீம் ஒர்க் பண்ணி 7 நாளில் ரைட்டில் ஒரு 36,000 பேர், லெஃப்டில் ஒரு 36,000 பிவி, அதாவது ரைட்டில் ஒரு 36 என்ட்ரி, லெஃப்டில் ஒரு 36 என்ட்ரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த வீக் நம்மளுடைய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 36,000 ரூபாய் இருக்கும். ஸோ இப்போ ஒரு வாரம் 36,000 ரூபாய் அப்படின்னா ஒரு மாதம் 1,44,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 18,72,000 ரூபாய் வரையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கம்பெனி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வெறும் 5,500 ரூபாயில். அண்ட் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். ஸோ பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் அதிகபட்சம் நம்மளால் 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம டீமோட லெஃப்டில் ஒரு 60 ப்ரைம் மெம்பர், ரைட்டில் ஒரு 60 ப்ரைம் மெம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் 60,000 ரூபாய். ஸோ நமக்கு கீழே இருக்கவங்களோட இன்கம் 30,000 ரூபாய். 2 பேரை சம்பாதிக்க வைக்கிறது மூலிமா நம்ம இங்கே சம்பாதிக்கணும். ஸோ இப்போது வாரம் 60,000 ரூபாய் அப்படின்னா மாதம் 2,40,000 ரூபாய், வருஷத்துக்கு 31,20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் பத்தாதுங்க, 60,000 ரூபா எனக்கு பத்தாதுங்க, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் அப் இன்கம், அதாவது ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி வரையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு U1, U2, U3 இந்த 3 ஐடியுமே உங்கள் பேரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 3 ஐடிக்கும் ஒரு ஐடிக்கு 5,000 பேரில் 3 ஐடிக்கு 16,000 நம்ம இந்த கம்பெனி கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 விங், அதாவது நம்ம வந்து இன்றைக்கி தாம்பரத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா, குரோம்பேட்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சு அதுலேருந்து ஒரு 10,000 வருமானம், பல்லாவரத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சு அதுலேருந்து ஒரு 10,000 வருமானம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா இப்போ 3 டிஸ்ட்ரிபியூட்டர் வைக்கும்போது 30,000 ரூபாய் நமக்கு லாபம் வருது இல்லையா, மல்டிப்புளாக. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விங்கு வரும். 4 டீமில் லெஃப்ட் ரைட், U2வில் லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு ஒரு 40 பேர் தெரியும் அப்படின்னா, U2வில் லெஃப்ட்டில் 10 பேர் ரைட்டில் 10 பேர் போடும்போது U2 ஐடிக்கு 10,000 ரூபாய் வந்துடும். அண்ட் U3யில் லெஃப்ட்டில் 10 பேர் ரைட்டில் 10 பேர் போடும்போது U3 ஐடிக்கு ஒரு 10,000 ரூபாய் வரும். அண்ட் U1 எந்த வேலையுமே செய்யலை, ஆனால் அவருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு பேர் மேட்ச் ஆகிறதுனால லெஃப்ட்டில் ஒரு 20 பேர் ரைட்டில் ஒரு 20 பேர் பேர் மேட்ச் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஒரு 20,000 ரூபாய். ஸோ ஓவராலாக ஒரு 40 பேர் நம்ம கையில் இருந்தாங்கன்னா 40,000 ரூபாய் நம்ம இதில் சம்பாதிக்கலாம். இதுதான் டபுள் அப் இன்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சைட் இன்கம், ஃபேமிலி ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய கனவுகள் பெருசுங்க, நான் நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா 7 சைட் மெம்பர்ஷிப். அதே 40 பேரை வச்சு U1, U2, U3 அப்படின்றத உங்கள் பேர்லையும், U4, U5 உங்கள் ஃபாதர், U6, U7 உங்கள் மதர் ஆர் உங்கள் ஒய்ஃப், உங்கள் சன், ஸோ அந்த மாதிரி அவங்க நேம்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேமிலி ஐடி நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது கீழே நமக்கு 8 விங்கு வரும். இதே 40 பேரை 5 பிரித்து போடும் பொழுது நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, U7ல் ஒரு 5,000, U6ல் ஒரு 5,000, U5ல் ஒரு 5,000, U4ல் ஒரு 5,000, கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் இங்கேயே வந்துடுது. அண்ட் U2க்கு ஒரு 10,000, U3க்கு ஒரு 10,000, அங்கே ஒரு 20,000 ரூபாய், அண்டு U1க்கு ஒரு 20,000. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதே 40 பேரை 7 சைட் ஃபேமிலி ஐடியில் போடும்பொழுது 60,000 ரூபாய் நமக்கு இன்கம் வருங்க. இதுதாங்க 7 சைட் இன்கம், ட்ரிபிள் அப் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ இதை தாண்டி இதெல்லாம் சாத்தியமாங்க, என்னால் பண்ண முடியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரும். ஸோ அதோடைய சிம்பிள் ஸ்டெப்பு, இது ஒரு டீம் ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் வாரம் ஒரு ப்ரைம் மெம்பர் நான் கொடுக்குறேன், 100 PVயில் லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது எனக்கு 1000 ரூபாய் இன்கம் வந்தது. ஸோ 2வது வாரம் நான் ஒரு ஆள், அவங்க 2 பேர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து 4 பேரை கொடுக்க போகிறோம். ரைட்டில் 200, லெஃப்ட்டில் 200 PV, 2000 ரூபாய் நமக்கு இன்கம். 3வது வாரம் 4 3 7 ஆச்சுங்களா, இந்த 7 பேர் சேர்ந்து 8 பேர் கொடுக்க போகிறோம். 400 வரும்போது 4000 ரூபாய் இன்கம். ஸோ 4வது வாரம் அந்த 7 8 15 பேர் சேர்ந்து 16 பேர் கொடுக்க போகிறோம், 8000 ரூபாய். 5வது வாரம் அந்த 31 பேர் 32 பேர் கொடுக்க போகிறோம், 16000 ரூபாய். 6வது வாரம் அந்த 63 பேர் 64 பேரை கொடுக்க போகிறோம், 32,000 ரூபாய். 7வது வாரம் அந்த 127 பேர் 128 பேரை கொடுக்க போகிறோம், அண்ட் 60,000 ரூபாய் நமக்கு இன்கம். ஓகேங்களா? இது ஒரு டீம் ஒர்க்கு தான். டீம் மூலயமா பண்ணும்போது 100% சர்வ நிச்சயமாக நமக்கு இங்கே சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை தாண்டி வீக்லி ஹையஸ்ட் இன்கம் ஒரு ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய், மாதம் 2,40,000 ரூபாய், வருஷத்துக்கு 28,80,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 3 ஐடி போட்டால் வாரம் 1,80,000 ரூபாய், மாதம் 7,20,000 ரூபாய், இயர்லி 86,40,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 7 சைட் மெம்பர்ஷிப் போட்டோம் அப்படின்னா 4,20,000 ரூபாய் வாரமும், 16,80,000 ரூபாய் மாதமும், 2,01,60,000 ரூபாய் வருஷமும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்துருக்குங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஸோ இதை தாண்டி 7 சைட் மெம்பர் எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு 16,80,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட் ஜாபில் பாசிபிளா? இம்பாசிபிளான ஒரு விஷயம். 16 லட்ச ரூபா நம்ம கொடுத்தா தான் ஒரு கவர்மெண்ட் ஜாபே வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி ப்ரைவேட் ஜாபில் பாசிபிளா? இம்பாசிபிளுங்க. இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா 10,000 15,000க்கு டெலிகாலிங் தான் போயிட்டுருக்காங்க. அண்ட் பிஸ்னஸில் 100% பாசிபிளுங்க. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மாதம் 16,80,000 நான் எடுக்கிறதுக்கு 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா முதலீடு போட்டிருக்கணும். பட் ஆனால் இங்கே ஒரு 5,500 ரூபா, 3 ஐடியா இருந்தால் 16,500 ரூபா, 7 ஐடியா இருந்தால் 38,500 ரூபா நம்ம போடுறது மூலியமாக 7 ஐடிக்கு 16,80,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் யாருன்னே தெரியாது, உங்களுக்கு முகம் காட்டல, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பட் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்புறது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் இதை தான் நம்புவீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் போய்ட்டு accesindia.com அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இந்த ஆக்சஸ் இந்தியாவில் சக்ஸஸ் பண்ண எல்லாரோட இமேஜ் வித் ஃபோன் நம்பரும் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கூட கால் பண்ணி தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம், இது உண்மையிலே நடக்குதாங்க, நீங்கள் வாங்கியிருக்கீங்களா 60,000 ரூபா, நீங்கள் 36,000 வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்சஸில் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி கம்பெனியோட ஃப்யூச்சர் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் 2022 5,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணும், மக்களுக்கு தரமான பொருள் சரியான விலையில் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கணும், லீஸ்ட் ப்ரைஸ், அண்ட் ஓன் வெஹிக்கல் டெலிவரி. ஸோ டெலிவரிக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு குக் கிராமத்துலேயும் நம்மளோட டெலிவரி வேன் போயிட்டு நம்மளோட டெலிவரி பைக் போய்ட்டு அங்கே டெலிவரி பண்ணிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ட் இந்தியா ஃபுல்லாக ஒரு பின்கோடுக்கும் 10 ஆஃப்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப். இபி பில்லாக இருக்கட்டும், ஜொமேட்டோ, ஓயோ, ஓலா, ரெட் பஸ், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே நம்ம ஆப்பில் வர மாதிரி இருக்கணும். ஸோ இதுதாங்க ஃபியூச்சர் ஆஃப் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன், யூ கேன் யூஸ் இட் ஆர் யூ கேன் டேஷ். ஸோ இந்த ஒரு வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் இன்றைக்கி பிறந்திருக்க ஒருத்தரும் சாதிக்க பிறந்தவங்க, அவங்க ஒரு முயற்சியை கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா 100% இல்லைங்க, 1000% சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓகேங்களா? இஃப் யூ யூஸ் இட், ஐ எம் வித் யூ. இஃப் யூ ஆர் லூஸ், ஸோ யார் உங்கள் கூட இருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் கேட்டதுக்காக தேங்க்யூ வெரி மச். இதை பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் அதை நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றின டவுட் இருக்கா, உங்களுக்கு யார் இந்த வீடியோவை அனுப்பிச்சாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இருக்க டவுட்டை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் இன்றைக்கி
கிரிக்கெட்டில் எதனா ஒரு சந்தேகம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் ஆஃப் த கிரிக்கெட் அவர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு கிளியராக சொல்லுவார். கரெக்டுங்களா? ஸோ இது இந்த மாதிரின்னு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட கேளுங்க, பண்ணாதவங்க கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு 100% இங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.